நேரம் போகவே மாட்டேங்குது, நேரம் பத்தவே மாட்டேங்குதுன்னு சொல்றவங்களா நீங்க? உண்மையிலே டைம் என்பது ஒரு உணர்வு தாங்க. திங்க் செகண்ட். அல்லாஹ் நினைச்சா காலத்தை உரைய வைக்க முடியும். இத குரான்ல 1400 வருஷத்துக்கு முன்னாடி அல்லாஹ் சொல்லியிருக்கான். அஸ்ஹாபுல் காஃப், குகைவாசிகள், அவங்க 309 வருஷம் குகையில தூங்குனாங்க. உலகம் 300 வருஷமா வேகமா ஓடிடுச்சு. ஆனா அவங்க உடம்புக்கு காலம் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்றுடுச்சு. முழிச்சு பார்த்தப்போ ஒரு நாள் தான் தூங்கி இருப்போம்னு சொன்னாங்க. அதே போல உசைர் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட வரலாறு பார்த்தா, இவங்க 100 வருஷம் மன்னிக்க வைக்கப்பட்டாங்க. இவங்க பக்கத்துல இருந்த கழுதை எலும்ப மக்கி போயிருந்தது. ஆனா அவங்க வச்சிருந்த உணவும் தண்ணியும் 100 வருஷம் ஆகியும் கெட்டு போகல. ஒரே இடத்துல 2 விதமான டைம் லூப். இது அல்லாஹ்வோட வல்லமை. ஆனா இன்னைக்கு நாம கேட்க வேண்டியது டைம் ஃப்ரீஸ் கிடையாது, பரக்கத்தான டைம். பரக்கத்னா 24 மணி நேரத்தை 26 மணி நேரமா மாத்துறது இல்ல. அந்த 24 மணி நேரத்துல நீங்க செய்யற வேலையோட விளைச்சலை அதிகப்படுத்துறது. சஹாபாக்கள் வெறும் 10-20 வருஷத்துல உலக வரைபடத்தையே மாத்துறாங்க. காரணம், அவங்க நேரத்துல பரக்கத்து இருந்துச்சு. அல்லாஹ்விடம் அதிக ஆயுள கொடுன்னு கேட்கறத விட பரக்கத்தான ஆயுள கொடுன்னு கேட்போம். சோம்பலை தவிர்ப்போம், நேரத்தை வசப்படுத்துவோம். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.